நம்ம சென்னை மயிலாப்பூர்ல ஒரு சந்துக்குள்ள நம்ம அன்னபூரணி பாட்டி ஒரு குட்டி மதிய சாப்பாட்டு கடை வச்சிருந்தாங்க. பாட்டிக்கு வயசு ஒரு 65 இருக்கும். வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் குடும்பத்தை ஓட்டுறதுக்காக ஆரம்பிச்ச கடை தான் அது. கடையில 2 பெஞ்சு 4 தட்டு தான் இருக்கும். ஆனா பாட்டியோட சமையல் எப்படின்னா, அப்படியே நம்ம வீட்ல அம்மா செஞ்சு கொடுக்கற அதே மனம், அதே சுவைதான். பாட்டி கையால அரைச்ச மசாலா, மண்பானையில வச்ச சாப்பாடு, குழம்புன்னு செம்ம கலவையா இருக்கும். ஆட்டோக்காரங்க, சின்ன வியாபாரம் பண்றவங்கன்னு அவங்க தான் மெயின் கஸ்டமர்ஸ். வர்ற காசு அன்றாட செலவுக்கு தான் சரியா இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஏரியாவுல பெரிய பெரிய ஹைஃபை ஹோட்டல்லாம் வந்துச்சு. பசங்க எல்லாரும் பீட்சா, பர்கர்னு நவீன உணவுகளை தேடி போக ஆரம்பிச்சாங்க. பாட்டியோட கடைக்கு வர கூட்டம் சுத்தமா குறைஞ்சிருச்சு. பாட்டி ரொம்ப கவலைப்பட்டாங்க. அந்த டைம்ல தான் பாட்டிக்கு துணையா அவங்க பேத்தி கவிதா வராங்க. கவிதா ஒரு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தாலும் பாட்டிக்கு உதவுறதுக்காக வேலையை விட்டுட்டு வந்திருந்தாங்க. கவிதா பாட்டிய பார்த்து, பாட்டி கவலைப்படாதீங்க, உங்க சமையலுக்கு ஈடு இணை இல்ல. ஆனா நம்ம கடை காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் புதுசா தெரியணும். இப்ப நம்மளோட சமையல் சுவைய உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது நம்ம விடாமுயற்சியை காட்ட வேண்டிய நேரம்னு சொல்லி உள்ள வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த சேஞ்ச் என்ன தெரியுமா? முதல்ல அந்த கடைய அப்படியே பளபளன்னு சுத்தம் செஞ்சாங்க. அப்புறம் சமைக்கும் முறைகள்ல நவீனப்படுத்தினாங்க. அடுத்து ஒரு சின்ன ஸ்கூட்டர் வாங்கி சுத்தி இருக்கிற ஆபீஸ்க்கெல்லாம் மதிய உணவு டெலிவரி பண்ண ஆரம்பிச்சாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல மெனு அனுப்புனாங்க. இதுல ஹைலைட்டே, கவிதா ஒரு மொபைல் போன்ல பாட்டி சமைக்கிற வீடியோவை பிடிச்சு இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு போட்டாங்க. அன்னபூரணி பாட்டியின் பாரம்பரிய சமையல் ரகசியம்னு அது செம வைரல் ஆயிடுச்சு. மக்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்தும் பாட்டியோட சாப்பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. உணவு விமர்சகர்கள்லாம் வந்து பாராட்டிட்டு போனாங்க. வியாபாரம் சூடு பிடிச்சுது. பக்கத்துல இருந்த 2 கடையும் பாட்டியும் கவிதாவும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த சின்ன அன்னபூரணி பாட்டி கடை இப்போ பிரம்மாண்டமா நம்ம பாரம்பரியத்தை பறைசாற்ற மாதிரி அன்னபூரணி பாரம்பரிய உணவகம்னு மாறிடுச்சு. கடையோட அமைப்பே நம்ம பழைய கிராமத்து வீட்டை போல மரத்தூண், செங்கல் சுவர்னு இருந்துச்சு. பாட்டி சமையல் துறைக்கு ஹெட், கவிதா நிர்வாகம் முழுசையும் பாத்துக்கறாங்க. கடை திறக்கும்போது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். கவிதா, நீ பண்ண விடாமுயற்சி ரொம்ப பெருசு. நீ இந்த வீட்டு சுவையை எங்கேயும் போக விடாம காப்பாத்திட்டேன்னு சொன்னாங்க. இப்ப அந்த உணவகம் சென்னையை தாண்டி வேற ஊர்கள்லயும் இருக்கு. பாட்டியோட அசல் சுவையும் பேத்தி கவிதாவோட புது மாடர்ன் ஐடியாவும் சேர்ந்து ஒரு சின்ன கடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்திருச்சுங்க.